தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சோஷியல் மீடியா வாயிலாக எனக்கு இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் பெங்களூரில் இருந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். பெங்களூரில் நான் இருக்கேன். பெங்களூரில் இருக்கேன்ற விட நான் பெங்களூருக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ சீமானோட விஷயத்தை எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமாக ஞாபகம் வரும். தமிழ்நாடு விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி நான் போட்ட பல முயற்சிகளில் காங்கிரஸில் அழகிரி அவர்களை நான் தலைவர் அழகிரி அவர்களை சந்திக்கணும்னு ஏன் ரொம்ப முயற்சி பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அக்காவோட கணவர், அதாவது நடிகை ஜெயபிரதா, இப்போ அவங்க ராம்பூர்லேருந்து கண்டெஸ்ட் பண்ணி பிஜேபியில் இருக்காங்க. அரசியல்வாதி, அதாவது ஒரு பெண்ணாக இருந்துட்டு அவங்க அண்ணனோட பொண்டாட்டி அவங்கள 15 வருஷமாக அவங்கள படாத பாடுபடுத்தி அவங்க சொந்த குழந்தைய அவங்கக்கிட்டேருந்து தூரம் பண்ணி இன்னைக்கு ஆயிடுச்சு. எங்கள் அக்கா ஒரு பேரலிசிஸ் ஆகி அவங்க 24 hours பெட் ரெடனாக இருக்கும்போது சொந்த பிள்ளைய பார்க்க முடியாத ஒரு துயரத்தில் அவங்க நரகம் அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போது இன்னைக்கு பேரறிவாளன் என்ன பண்ணாருன்னு பேசுகிறதுக்கோ, இல்லை திரு ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை திரு பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கோ நான் ரொம்ப சின்ன பொண்ணு. எனக்கு அதை பற்றிலாம் நான் இன்றைக்கி பேச வரல. ஆனால் சீமான் பண்ணிகிட்டு இருக்கிற அரசியலில் எவ்வளோ கேவலமான அரசியல், மனிதாபிமானம் இல்லாத அரசியல் அப்படின்னா, இன்னைக்கு பேரறிவாளன் ஒன்றும் ஒரு சின்ன பொண்ணு கிடையாது. அவர் மேலே ஆயிருக்கிற ஒரு விஷயம் ஒரு 7 பேர் அக்யூஸ்டாக இருந்திருக்காங்க. அது ஒரு நீதிமன்றம் இருக்குது, அது ஒரு நீதி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் தக்க பண்ணிட்டு தான் அவர் இருக்கார். நேற்று விடுதலை ஆனோன்னு நீங்கள் திரும்பி நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவோன்னு சொன்னீங்க. நீங்கள் ஒன்றும் இன்னும் பண்ணலை. அதுக்குள்ளே இன்னைக்கு காலையில் அவர் கத்த ஆரம்பிச்சாச்சு. அதாவது அவர் என்ன ராஜீவ்காந்தி என்ன யோகியரா, ராஜீவ்காந்தி என்ன யோகியரா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிறது என்னென்னா, அமைதிப்படையை இலங்கைக்கு அமிச்சு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் என்னோட சகோதரிகளெல்லாம் அவர் கற்பழிக்க வச்சார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்லும் போது திரு சீமான் அவர்கள் எனக்கு என்ன பண்ணார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கும். எங்கள் அக்காவோட கணவர் எங்களை பண்ணிட்டு இருந்த டார்ச்சருக்கு நாங்கள் தமிழ் குடும்பம்னால சீமான்கிட்ட போங்க, அவர் இது என்னன்னு பேசி உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். ஏன்னா இன்னைக்கு உலக அரசியல் அப்படியே போட்ட ஆற்ற சீமானுக்கு ஜெயபிரதாவன ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஜெயபிரதாவோட குடும்பத்துக்கிட்ட பேசுறதுக்கோ, இல்லை வழக்கறிஞர் அவங்களுக்கு இருக்க வழக்கறிஞர்கள் வச்சு என்னன்னு எங்களுக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கோ சீமானுக்குன்னு ஒரு பெரிய விஷயமே இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு பேரறிவாளன் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட்டு தமிழ்நாட்டு பச்சை மீடியா குழந்தைங்க கேட்டுட்டு இருக்காங்க, சார் உங்களுக்கு என்னைக்கு சார் கல்யாணம், அவங்க காட்டிட்டு இருக்கிறத பாருங்க. அதாவது எப்படி ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல என்ன விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற பர்சனை அப்படியே சீமானுக்கு வேணும்னும் போது அப்படியே கத்துன்னு அவர் என்ன போயிட்டு இருக்காரு பாருங்க. அவர் வெறும் பேட்டரி தான் வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னா, ஏன்னா அவருக்கு தனக்கு சம்மந்தப்பட்டவங்களை அது கழுதனா குதிரை ஆக்கிடுவார், குதிரைனா கழுத ஆக்கிடுவார். இன்னைக்கு பேரறிவாளனுக்கு அப்படி கூற ஒருத்தர், விஜயலட்சுமி தன்னோட வாழ்ந்திருக்கிற பொண்ணு தானே. விஜயலட்சுமி சீமான் கூட வாழ்ந்திருக்கிறதுக்கு எத்தனை பேர் சாட்சி இருக்காங்க, ஊடகங்கள் கூட எத்தனை பேர் சொல்லிட்டாங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் சொல்கிற இது எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீமானோட மனசாட்சி தெரியும் இல்லையா விஜயலட்சுமி என்னன்னு சொல்லிட்டு. சொந்த கட்சி சார் என்னைய அந்த தேவையான பட்டம் கொடுத்து எத்தனை ஆடியோ கிளிப்ஸ் நான் தமிழ்நாடு ப்ரெஸ்ஸுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். தமிழ்நாடு ப்ரெஸ் என்ன அசிங்கப்பட்டு சொல்கிறாங்கன்னா, இது நீங்கள் ஜஸ்ட் 5% கேட்குறீங்க மேம், நாங்கள் இன்னும் 100% அவங்களோட அநாகரிகமான வார்த்தைகள் சுந்தரபள்ளி போன்றவங்கெல்லாம் போய் கொடுத்துருக்குறாங்க கேஸெல்லாம். ஆனால் எல்லாமே ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் போய் கமிஷன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கே தவிர எதுவுமே ஆக்ஷன் எடுக்கப்படுறதில்ல. இன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னா, நீங்கள் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ், காங்கிரஸ் இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ் எங்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த ஒரு பார்ட்டி. ஒன்றும் வேண்டாம், பயங்கரவாதத்தை அவர் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது எனக்கு சீமானை பார்த்தா கொலை வெறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் வாழ்க்கையை அழிச்சிருக்காரு கம்ப்ளீட்டாக. தமிழ்நாட்டிலே வாழ விடாமல் தமிழ்நாடு இன்னைக்கு நான் பெங்களூரில் பெங்களூர் மக்கள் எனக்கு இடம் மனிதாபிமானமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பெங்களூர் மக்களுக்கோ பெங்களூர் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ சீமான் என்ன கீழ்த்தரமான அரசியல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியும். அது அங்கே இருக்க காங்கிரஸ்க்கு, அங்கே இருக்கிற அதிமுகவுக்கு, அங்கே இருக்கிற திமுகவுக்கு, அங்கே இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சி, இன்னைக்கு அவர் சொல்கிறாருல என்ன தப்பு இருக்குது பயங்கர. அப்போது
பயங்கரவாதத்துக்கு பயங்கரவாதம் தான் வந்து தீர்வா? ஒன்றும் இல்லை. அன்றைக்கி சீமான் கிட்ட போய் ஊடகங்கள் கேட்குறாங்க, அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு விஜயலட்சுமி சொல்கிறாங்கன்னா அதை அவங்கள நான் நீதிமன்றம் போக சொல்லுங்கள், நீதிமன்றத்தில் போய் போட சொல்லுங்கள். ஆமாங்க, நியாயம் உடனே நீதி எல்லாம் கையில் எடுத்து கொடுத்துருவாங்க பாருங்கள். அப்போ உடனே வந்து இவங்க அரெஸ்டாகி உள்ளே போய் உட்காந்து இவங்க வந்து வயல் வாசிட்டு உள்ளே உட்காந்துருவாங்க. இந்த கதையை சுற்றுறாங்க இல்லையா மீடியா கிட்ட. அப்போ அதே தானே வந்து திரு ராஜீவ்காந்தி அவங்களுக்கும் நடந்திருக்கணும். சப்போஸ் சீமான் சொல்கிற பட்சத்தில் அவர் அத்தனை பேரை அமிச்சு அந்த மாதிரி அவங்களோட அங்கே அநியாயம் ஆயிருக்குன்ற பட்சத்தில் அதை வந்து நீதிமன்றத்தில் போட்டு ராஜீவ்காந்தி அவர்களுக்குமே வந்து என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமோ அது முறையாக நீதிமன்ற வாயில தானே வாங்கி கொடுத்துருந்துருக்கணும். அவர் வந்து இப்படி துடிச்சு செதற வச்சு வைக்கணும் அப்படின்றது வந்து இது கரெக்டான தீர்வாக வருமாமா? இல்லை அதை தான் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்களா? அப்போ அவங்களுக்கு அங்கேயே மினிமம் மக்களுக்காக நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, காங்கிரஸ் பார்ட்டி மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி தானே வந்து இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்து பார்த்துக்கணும். நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சீமானு எல்லார் மேலேயும் இனிமேல் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து போனப்போ அந்த துயரத்தில் எத்தனை பேர் இன்னோசென்ட் பீப்புள் செத்து போனாங்க இல்லையா? அதே மாதிரி சீமான் வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஆமாம், எங்களை யாராக பண்ணாலும் நாங்கள் அப்படி தான் போட்டு தருவோம். அதில் எத்தனை இன்னோசென்ட் பீப்புள்ஸ் ஆக போகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேணாமா சார்? பாரதிய ஜனதா வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரை உள்ளே விட்டுட்டு அவங்க வந்து ஜஸ்ட் மோத விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டுக்குட்டி, அந்த குட்டி, இந்த குட்டின்னு என்ஜாய்மெண்ட்டை தான் ஆகிட்டுருக்கு, என்டர்டெயின்மெண்ட் தான் ஆகிட்டுருக்கு. திமுக வந்து எப்படின்னா வந்து அவர் ஆல்ரெடி என் குடும்பம்னு சொல்லிட்டார். ஸோ அதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. 7 பேர் விடுதலை இல்லை, வந்து ஒருத்தர் ஆயிருக்காரு இல்லையா? இன்னும் 6 பேரும் ஆகி அவங்க வீட்டுங்களுக்கும் எல்லாம் நல்லதெல்லாம் நடந்து எல்லாமே நல்லதாகும். எனக்கு பேரறிவாளனை பார்த்தா உள்ள கஷ்டப்பட்டு உள்ள அது ரொம்ப துயரப்பட்டுலாம் வெளியில் வந்த மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஸோ அது ஸ்பெக்டேட்டராக என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ காங்கிரஸ் கிட்ட நான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எங்கள் அக்காவோட வாழ்க்கை சீரழிச்ச ஜெயப்பிரதா அந்த அம்மா பிஜேபியில் இருக்காங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு நியாயம் இன்னும் கிடைக்கல. சீமான் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நான் இங்கே பெங்களூர் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். பெங்களூர் மக்கள் எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நான் பெரிய போஸ்டிங்கெல்லாம் கேட்கல. ஆனால் சீமான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் போது இந்த பொண்ணை நம்ம வந்து காப்பாற்றணும், அதுக்கு ஒரு இடம் கொடுத்து தமிழ்நாட்டில் நம்ம ஏதோ ஒரு வாழ விட்டால் தானே அந்த பொண்ணை என்னென்னு வாழ முடியும்னு அதை பண்ணியிருந்துருக்கணுங்களா சார்? அதை பண்ணியிருந்துருக்கணும்ல. காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி அவர்களோட ஒரு துயரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் அவர் எப்படி வந்து அவருக்கு வேணும்னா ஒரு நியாயம், அவருக்கு வேண்டானா ஒரு நியாயம். அப்போது என் வாழ்க்கையை வந்து பேரறிவாளனுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கவலைப்படுறவங்க என் வாழ்க்கையை சீமானாலும் அழிஞ்சிருக்குது இல்லையா? அது இன்னும் யாருமே நல்லது பண்ணிடக்கூடாதுன்ற அளவுக்கு இன்னும் கெட்ட வார்த்தைங்களை கொடுத்து நாசம் பண்ணுறாங்களே தவிர, அப்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இன்னும் விட்டு வச்சுட்டு நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டாப்பில் அரசியல் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறது வந்து இது மக்களுக்கு வந்து அநியாயமான ஒரு விஷயம் தானே. தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க சார். தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி அநியாயமான விஷயங்களுக்கெல்லாம் வேணாம். ஏன்னா வந்து பயங்கரவாதம் தான் எல்லாத்துக்கும் தீர்வுனா இப்போ எனக்கும் தான் தோணுது. சீமானை வந்து அப்படியே இன்னைக்கு சீமானை போட்டலிட்டு வந்து நான் இதுதான் ரைட் சார், ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு வந்து அவர் அப்படி தானே பண்ணார் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் ஆகிடுமா? எல்லாருமே அப்போ எல்லாம் பயங்கரவாதத்தை தான் கையில் எடுப்பாங்கன்றது அதுக்கு தான் நான் அந்த வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன். காங்கிரஸ்காரங்க தயவு செஞ்சு நான் ரொம்ப வருத்தத்தோடு தெரியப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டில் வாழ எனக்கு ஒரு இடம் கொடுக்காம ஒரு கட்சி, எந்த கட்சியாவது எனக்கு ஒரு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா எங்கள் அக்காவோட வாழ்க்கை இன்னைக்கு அந்த பிஜேபியில் அந்த ஜெயப்பரா இருந்துக்கிட்டு 7 மாதமாக நான் போட்டுட்ருக்கிற துடிப்புக்கு, நான் போட்டுட்ருக்கிற கண்ணீருக்கு காது செவிடா அந்த அம்மா இருக்கிறாங்க. நான் பிச்சை எடுத்தனோ, நான் அசிங்கப்பட்டனோ காணா மக்கள்கிட்ட. ஆனால் நான் எங்கள் அக்காவை இன்னைக்கு வச்சு காப்பாற்றிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய துயரம்னு உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, என்னோட இடத்துல இருந்து தான் இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட் அரசியல் பண்ணிக்காம காங்கிரஸ் கட்சி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி தீவிரவாதம் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கிறவங்க வாழ விடணும், எல்லாரையும் வாழ விடணும், மன்னிக்கணுன்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு சீமான்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்கன்ற நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாருக்குமே, காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும், என்னோட நண்பர்களுக்கும், சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.